ரமதான் டே 30ஓட சஹருக்கு என்ன குக் பண்ணுறேங்கிறத பார்த்துடலாம். எஸ், இன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. இந்த வருஷத்தோட கடைசி சஹருக்கு நான் இப்போ சமைச்சிட்டு இருக்கேன். டே 1 இஃப்தார் vlog பார்த்துடலாம். டே 2 சஹர் vlog பார்த்துடலாம். எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, உங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன்னு. இதெல்லாமே நம்ம நேற்று பேசின மாதிரி இருக்கு. ஆனால் 30 நாள் ஓடிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருஷம் நம்மளுக்கு 30 நோன்பு கிடைச்சிருக்கு. இன்ஷால்லா சாட்டர்டே தான் நம்மளுக்கு ஈத் பெருநாளா இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி சஹரையும் சிறப்பாக செஞ்சிடலான்னு நெய் சோறு பண்ணிட்டு கூடவே எல்லா மசாலாவையும் ஒன்றா போட்டு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, நோம்பு இருக்கனால. நோம்பு தொடர்ந்துட்டு தான் இன்ஷால்லா சாப்பிட்டு பார்க்கணும். ஆனால் நல்ல வாசமாக இருந்துச்சு. சஹருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னொரு சைடு இஃப்தாருக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாஃப்ரான் அகர் அகர் புடிங் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கணும். அட் டைமில் கீ ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஆனியன் ரைத்தா மட்டும் சஹருக்கு எந்திரிச்சு பண்ணிட்டா போதும். அப்படியே இஃப்தாருக்கு வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஜூஸும் போட்டு வச்சாச்சு. இந்த கொடிக்கா புளி வாங்கிட்டு வந்திருந்தேன், 1/4 கிலோ 90 ருபீஸ்னு. இப்பெல்லாம் இது கிடைக்கிறதே ரேர் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் எங்க பார்த்தாலும் இந்த மரம் இருக்கும். சின்ன வயசுல மரத்துலலாம் பறிச்சு சாப்பிட்டுருக்கோம். நேற்று ஏன் வீடியோ போடலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நேற்று கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு, நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவோடய சேர்த்து ஒரு லாங் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம லாங் வீடியோவை மிஸ் பண்ண எல்லாருக்கும் அந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷால்லா 1 or 2 டேஸில் நான் அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணிட்டு சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரோஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.